கைய விடுன்னு சொன்ன. முடியாது முடியாது மித்ரா. கைய விடுன்னு சொல்றலடா. மனமெங்கும் மாய ஊஞ்சல் உனதன்பில் ஆட ஆட மழை பொங்கும் தூய மேகம் உயிர் உள்ளே சாரல் போட கோடையும் வாடையும் பாத்திடா தாவரம் வரம் நீ தந்தாய் வான் பூக்குதே தோழி கண் சாய காற்றிலே சிறகை நாம் விரித்தால் துளியாகாது பூமி வெளியெல்லாம் காதலால் நிறைத்தால் அதற்கீடேது சாமி எங்கும் மாய ஊஞ்சல் உனதன்பில் ஆட ஆட மழை பொங்கும் தூய மேகம் உயிருள்ளே சாரல் போட. இத நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் ஒவ்வொரு தடவை சொல்ல வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துருது. லாஸ்ட் டைம் நான் இத சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நீங்க மயங்கி விழுந்தீங்க. அதனால எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஆனா அது இவ்ளோ பெரிய சிக்கல் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. விடுமித்ரா, யார் மேலே எந்த தப்புமே இல்ல, எல்லாமே சிச்சுவேஷன் தான். தெரியல வினய், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட முன்னாடியே எல்லா உண்மையும் சொல்லிருக்கணும். இப்ப பாருங்க, நீங்களே ஊருக்கு வந்து பார்க்க கூடாத கோலத்துல என்ன பார்த்தது எவ்வளவு வேதனையை மனசுல வச்சிருந்திருக்கீங்க. இத்தனையும் நடந்த அப்புறமும் உண்மையெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் கூட பழைய மாதிரியே என்கிட்ட அன்பா இருக்கீங்க. இந்த மனசெல்லாம் யாருக்கு வர சொல்லுங்க? இல்ல மித்ரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் நல்லவனே கிடையாது. ஆக்சுவலா நானும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டேன். ஏன் மித்ரா, நான் இருக்கும்போதே இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா? அவ்வளவு அவசரமா, அவ்வளவு சுயநலமான நானும் உன்னை சந்தேகப்பட்டேன். என்ன பண்றது மித்ரா, நானும் மனுஷன் தானே. இல்ல வினய், இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் தப்பு என் மேலதான். நான் தான் தப்பு பண்ணேன். நிறைய போய் சொல்லிருக்கேன். ஒருத்தர்கிட்ட கூட, ஒரே ஒருத்தர்கிட்ட கூட நான் உண்மையா இருந்ததே இல்ல. எல்லாம் என் தப்புதான். மித்ரா பிளீஸ் மித்ரா, அழாத. உண்மையில எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் தான் சொல்றேன்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எந்த அப்பா அம்மா கிடைப்பாங்க சொல்லு? இல்ல உன்ன மாதிரி ஒரு வைஃப் யாருக்காவது கிடைப்பாங்களா? மித்து, நீ எதையுமே உனக்காக பண்ணதில்ல. அப்பா அம்மாக்காக, டாக்டருக்காக, ஏன் எனக்காக, இப்படி எல்லாத்தையுமே மத்தவங்களுக்காக தானே பண்ணிட்டு இருக்க.
நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மனசு இங்க எத்தனை பேருக்கு வரும் சொல்லு? இது உங்களோட பெருந்தன்மை. ஒரு தன்மையும் இல்ல, இதுதான் உண்மை. முதல்ல இது புரிஞ்சுக்கோ. Come on. நான் தான் உன்னை வீணா சந்தேகப்பட்டு நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். மித்து, ஐம் டெரிபிளி சாரி மித்து. ஐயோ, நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? இது எல்லாமே நான். போதும் மித்து, மறுபடியும் இதெல்லாம் ஏன் தப்புதான் அது இதுன்னு அப்படிலாம் எதுவுமே ஆரம்பிச்சிட்டாத. இப்பவே இது ரொம்ப லென்த்தாவே போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் மித்ரா, நமக்குள்ள எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் மனசுக்குள்ளயுமே எதுவுமே இல்லல்ல. ஏய், என்ன இல்லல்ல? இல்ல. அப்புறம் மித்து, இனிமே நம்ம 2 பேருக்குள்ளயுமே எந்த ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது. அது பாரு, இந்த மாதிரி தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடும். என்ன, சரியா? ம். ஏய், என்ன சும்மா அப்படியே மண்டே ஆட்டிட்டு இருக்க? ஏதாவது பேசு மித்து. உங்களுக்கு என் மேல கோவமே இல்லையா? ஏன் மித்து மேல எனக்கு சுத்தமா கோவமே இல்ல. இப்போ நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நிஜமா? ஏய், உன் மேல சத்தியமா. தேங்க்ஸ் வினய். ஷோ, மித்து, நான் தான் சொன்னேன்ல எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. இன்னும் ஏன் கண்ணை கசக்கிட்டே இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் எனக்கு புரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத மித்து. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. நான் எப்பவுமே உன் பக்கம் தான் இருப்பேன், சரியா? சரி, இப்போ போலாமா? மித்து, எனக்கு பயங்கரமா பசிக்குது. வினய், என்ன நீங்க பசிச்சா சொல்ல வேண்டியதானே? வாங்க போலாம். ஏய், இரு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? ஐ லவ் யூ. ஏய், ஐ லவ் யூ சொன்னா பதிலுக்கு சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. கள்ளி. வாங்க போலாம். இங்கயா? ஹோட்டல் இந்த பக்கம் இருக்கு, இங்க போலாம். கார் இங்க தானே இருக்கு. வாய நடந்து போலாம். ஐயோ, நடந்தா கால் வலிக்கும். என்னது, ஏன் மித்துக்கு கால் வலிக்குதா? வினய், எல்லாரும் பாக்குறாங்க. நீ சும்மா அமைதியா இரு மித்ரா. வினய், ஏன் இப்படி பண்றீங்க? பாத்துட்டு போட்டுமே. ஓ, பாக்குறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இப்படி பொண்டாட்டி தாங்குற புருஷன் கிடைக்க இந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. வேற என்ன நினைப்பாங்க? சரியான ஸ்டூபிட் ராணி. மித்து என்ன சிச்சுவேஷன்ல இருக்கா, என்ன மனநிலைமையில இருக்கான்னு புரிஞ்சுக்காம இந்த அழகு தேவதையை போய் இன்சல்ட் பண்ணிக்கிட்டியே.
இரவுகள் நீள ஹாய் குட் மார்னிங் மித்து. என்ன மித்து இது? ஆசைய வந்து முத்தெல்லாம் கொடுத்து காஃபி நீட்னா நீ நம்ம பேய பார்த்த மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுற. வினய், நீங்களா இது? எஸ், இது நானே தான். இனிமே எல்லாமே இப்படிதான். என்ன வினய், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? என்ன எழுப்பியிருந்தா நான் வந்து காஃபி போட்டு கொடுத்திருப்பேன்ல. ஏய் மித்து, இதுல என்ன இருக்கு? ஏன் பொண்டாட்டிக்கு நான் தானே காஃபி போட்டு கொடுக்கணும். என்ன இது? காலங்காத்தாலே ஷாக் மேல ஷாக்கா இருக்கே. அட, நானே ஏன்டா இவ்வளவு நாள் இதை என் மித்துக்குட்டிக்கு பண்ணாம விட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா? மித்து, என்னாச்சு? இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு ஒண்ணு தோணுது. என் மனசும் அதையே நினைச்சு அடிச்சிட்டு இருக்கு. சொல்லு மித்ரா. நம்ம கல்யாண விஷயத்த நான் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். கண்டிப்பா சொல்லணும் தான். ஆனா அது இப்ப சொல்றது சரி வரும்னு நினைக்கிறியா? தெரியல, ஆனா சொல்லிடணும்னு தோணுது. மித்ரா, நீ ஏதாவது நினைச்சு பயப்படுறியா? இல்ல வினய், பயம்னு எதுவும் இல்ல. எப்படியோ என்னைக்காவது சொல்லிதான் ஆகணும். அவங்களுக்கும் தெரியதான் போகுது. வேற யாரோ சொல்லி தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடுறது நல்லதுன்னு தோணுது. இப்போவே இந்த விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா மனசுக்குள்ள இருக்கிற கில்ட் ஃபீல்லாம் போயிடும் நினைக்கிறேன். ஓகே, உன் இஷ்டம் மித்ரா. பட் எதுவா இருந்தாலும் பேக் ஃபயர் ஆடாம இருந்தா சரி. ஹே, டோன்ட் வரி. இனி என்ன நடந்தாலும் சரி, முழுசா நான் கூட தான் இருப்பேன். மித்து, are you okay, baby? ஓகே பேபி. அக்கா பாத்தீங்களா, புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து வரத. மா, இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? சாம்பார் சாதம்டா. மா, என்னமா நீ எப்ப பார்த்தாலும் சும்மா சாம்பார் சாதம் புளியோதரன்ட்டு ஏதாவது கொஞ்சம் வெரைட்டியா ஸ்பெஷலா செய்ய மாட்டியா? நீ தான் தினமும் வந்து ஒரு மெனு போட்டு கூட, அத வச்சு நான் சமைக்கிறேன். ஆமா, கொடுத்தா மட்டும் நீ அப்படியே செஞ்சிருவ. டேய் போடா, போய் அங்க உட்காரு போ. உட்காரு மித்து. ஏய் மித்து, நீ என்ன பரிமாறிக்கிட்ட? உட்காரு. இல்ல, முதல்ல உட்காரு. மா வைமா. என்ன மித்ரா, ஆளே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்த? அதாம்மா எனக்கும் தெரியல. ஆனா இப்படி உங்களை ஒன்னா பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்ன வசதி? சாப்பிடுறா. சரி, ஓகே. சரி, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நான் வரேன். சாப்பிட.
ஓ ம் என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி கிள்ளி கிள்ளி சாப்பிட்டு இருக்க? இப்படி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? நல்லா அள்ளி சாப்பிட வேண்டாமா? ம். அட அப்படி இல்ல, வினய் நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுந்தா. அக்கா பாத்தீங்களா, எலியும் பூனையுமா இருந்ததுங்க. இப்ப பாத்தீங்களா சேட்டைய? வினய் போதும், நான் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல வினய். நான் தான் சொன்னேன்ல வசந்தி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஜோடியா இப்போ ராசி ஆயிட்டீங்களா? இது எவ்வளவு நாள் போகுதுன்னு நானும் பாக்குறேன். அதுவும் இந்த வசந்தி இருக்கும்போது சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? என்ன ரகு, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா? இருக்குண்ணே, நான் தான் போகல. என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மாதான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணுச்சு, அதான். ஒரு நாள் வீட்ல இருக்கிறதுக்கு எத்தனை கேள்விங்க கேக்குறாங்க பாரு. இந்தாங்க மாமா காஃபி. எடுத்துக்கோங்க. மித்ரா, ஒரு காஃபி எடுத்துட்டு வா. வரேங்க, ஏன் கத்துறீங்க? வினய் காஃபி. ஏய் வா, பாத்தீங்களா என் பொண்டாட்டி காஃபி கேட்ட 10வது செகண்ட்ல கொண்டு வந்து நீட்றா. ஓஹோ, ஏய் என்ன எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்களா எப்ப வந்தீங்க? நீ கேட்டு 10 செகண்ட் இல்லப்பா, நீ கேக்குறதுக்கு முன்னாடியே அவ கொண்டு வந்துட்டா. நீ தான் அதை பார்க்காம காதுல இயர்போன் மாட்டியிருந்த. ஆ வா மலர். ஏய் வாங்க வாங்க வாங்க. வாங்க, வெல்கம். வாங்க. உட்காரு. வணக்கம்மா. ஏய், வணக்கங்க. நல்லா இருக்கேன். சூப்பர், உட்காரு. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்கம்மா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. எல்லாரும் ஒரே ஊர்ல தான் இருக்கிறோங்கிற பேரு. ஆனா நல்லது கெட்டது வந்தாதான் சந்திக்க முடியுது இல்ல? அடிக்கடி வந்துட்டு போங்கம்மா. எங்கங்கய்யா, குழந்தை பிறந்ததுல இருந்து அங்க இங்கன்னு எங்கேயுமே நகர முடியல. ஆமா, பின்ன புள்ளைய வளர்க்கறதுன்னா சும்மாவா? அந்த காலத்துல எல்லாம் ஊர் பக்கம் புள்ள பிறந்துட்டா போதும், வளர்க்கறதுக்கு ஊரே இருக்கும். இப்ப அப்படியா? எல்லாத்தையும் நாமளே பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. குழந்தைங்க முன்ன மாதிரி இப்போ சமத்தாலாம் இருக்கிறது இல்லக்கா. இந்த ஜெனரேஷன்ல எல்லாம் பயங்கரமா சேட்டை பண்ணுதுங்க. அப்புறங்கம்மா, புது மருமக என்ன சொல்றாங்க? வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? வீடு செட் ஆச்சோ இல்லையோ, ஆனா நாங்கள நல்லா செட் ஆயிட்டோம். சரி, நீங்க சாப்பிட நான் ஏதாவது கொண்டு வரேன். உங்களுக்கு டீயா காஃபியா? டீயே போதும். ஓகே. அந்த விஷயத்தை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் பாருங்க. வர சண்டே எங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. க்ளோஸ் சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். கங்க்ராட்ஸ். இப்பெல்லாம் இது ஒரு சம்பிரதாயமாவே போயிடுச்சுல்ல, குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது. பேர் என்னவா இருந்தாலும் எல்லா சொந்த பந்தங்களையும் ஒன்னா பார்த்து பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது தாங்கய்யா.
முன்னாடிலாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் கிடா வெட்டிட்டு இருந்தோம். இப்போ பர்த்டே பார்ட்டி, அவ்வளவுதான். அப்புறம் மித்ராமா, நாங்க எப்ப குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம்?